Naveen. Oh, you changed your name to Maddie. That's nice. Okay. Good afternoon. How are you? Fine, fine. நல்லா இருக்கியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நவீன் பார்ட் ஒன்ல வந்து நம்ம உபஹான் langsung பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் berdiri. Ubahan langsungnya perkaitan antara dua pemboleh ubah. Okey. Dengan keadaan apabila satu pemboleh ubah bertambah, maka pemboleh ubah X juga bertambah. So, நம்ம வந்து அதை எப்படி எழுதுவோம்னா, இந்த சிம்பல் வச்சு நம்ம எழுதுவோம். அதாவது Y berubah secara langsung dengan X-ன்னு சொல்லி இந்த மாதிரி எழுதிடுவோம். சரியா? இந்த சொத்தவை வந்து நம்ம பார்ட் ஒன்ல பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்ட் டூல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆஹ் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் லத்திக் கண்டிரி 1.1. இது வந்து மலேசியன் டெக்ஸ்ட் புக்ஸ். ஓகே, தேங்க்ஸ் டு கமன்ட்ரியான், தேங்க்ஸ் டு த ஆத்தர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஓகே, ஹூ ஹவ் ரிட்டன் த புக். அண்ட் இந்த புத்தகம் வந்து நீங்க எல்லாரும் உங்க பள்ளிக்கூடத்துல பாவிக்கிறீங்க இல்லையா, அந்த புத்தகம் தான் இது. So, nilai rintangan bagi seutas dawai berubah secara langsung dengan nilai suhunya. Okay, nilai rintangan dan nilai suhu secara langsung சொல்லிட்டாங்க இல்லையா. உனக்கு ஒருவேளை சயின்ஸ்ல இது படிச்சது ஞாபகம் இல்லாட்டினா கூட பரவாயில்ல. nilai rintangan, let's say you want to use R. Okay, bagi seutas dawai berubah secara langsung dengan suhu. Suhu, let's say you want to use yes, you can do that. So R berubah secara langsung dengan S. Nyatakan perubahan pada nilai rintangan jika nilai suhunya bertambah 10%. Apa nilai suhu வந்து 10% tambah பண்ணா nilai rintangan என்ன ஆகும் நவீன்? Persen tambah banyak. எவ்வளவு tambah பண்ணும்? 10%. 10%. Nilai rintangan jika nilai suhunya berkurang separuh daripada suhu asal. இப்ப suhu asal வந்து பாதியா மாறி இருக்கு, பாதியா குறைந்திருக்கு. அப்ப nilai rintangan என்ன ஆகும் நவீன்? Hmm? nilai rintangan பாதியா குறையும். ஓகேயா? Oh. nilai suhu வந்து பாதியா குறைஞ்சுன்னா nilai rintangan பாதியா குறையும். Nilai suhu jika nilai rintangan berkurang suku daripada nilai rintangan asal. இப்ப nilai rintangan வந்து 1/4, அதாவது சுக்கு 1/4 குறைஞ்சிச்சுன்னா அதனுடைய நிலை சுகுவும் 1/4 குறையும். ஓகே, அதுல முக்கியமா நீங்க என்ன பாக்குறீங்கன்னா நவீன், என்ன தெரியுது உங்களுக்கு? அதாவது எல்லாமே மாறுறப்ப அதுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, சும்மா வெறும் மாற்றம் கிடையாது. Just not a simple change, it's not like simply changing, but what happens is the change has a pattern. Change has a pattern. இப்ப உதாரணமா வந்துட்டு நீங்க இந்த பாருங்க, இதுல பத்தமா தெரியும். இப்ப டீச்சர் சொல்லி கொடுக்குறேனே. சோ இங்க XY இருக்கு இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு X வந்து 2, 4, 6, 8, 10 மாறுது. Y வந்து அதே மாதிரி வந்துட்டு Y வந்து 4, 6, 8, 10, 12 மாறுது. அப்ப நீங்க Xல பாத்தீங்கன்னாலும் தம்பா டுவா ஒரு பேட்டர்ன் தெரியுது. Yலயும் வந்து தம்பா டுவா ஒரு பேட்டர்ன் தெரியுது. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் நம்ம வந்து இந்த டாபிக்ல படிக்கிறோம், உபஹான் லாங்ஸும். டீச்சர் அப்படின்னா டீச்சர், இப்ப ஒருவேளை டீச்சர் எக்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி 2, 4, 6, 8, 10ன்னு மாறுது டீச்சர். ஒய் வந்து 4, திடீர்னு 7, அப்புறம் திடீர்னு வந்துட்டு 9, அப்புறம் திடீர்னு 13, அப்புறம் திடீர்னு 25, இந்த மாதிரி மாறினா நம்ம அதுல படிப்போமா? இல்ல. இது வந்து திடா பர்கடாரான். திடா பர்கடாரான்னா ஒரு ரேஷியோ இல்ல, புரியுதா? ஒரு விகிதம் கிடையாது. ஏறுறதுக்கும் சரி இறங்குறதுக்கும் சரி ஒரு விகிதம் இருக்கணும். விகிதம் இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவா எழுதி Y berkadar secara langsung dengan X-ன்னு சொல்லி Y sama dengan KX-ன்னு சொல்லுவோம். அந்த K வந்து மடங்கு, அதாவது மடங்கு 2 2 ஏறுதா, 2 2 ஏறப்ப எத்தனை மடங்கு, அந்த மாதிரி வந்து இது வந்து எல்லாத்துக்கும் பிக்ஸா இருக்கணும். K பிக்ஸா இருந்தாதான் அது வந்து சத்து உபஹான் secara langsung. இந்த K மாறி மாறி வந்துச்சு. இதுல பாருங்க, மேல வந்து 2 2 ஏறுது, சரி பரவாயில்ல, ஒரு பேட்டர்ன் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா 4ல இருந்து 7 வந்து 3 ஏறுது, அப்புறம் 2 ஏறுது, அப்புறம் 5 ஏறுது, ஒரு பேட்டர்ன் இல்லையா? இதை வந்து நம்ம உபஹான் லாங்ஸுங்களை பார்க்க முடியாது. டீச்சர், அப்ப இது உபஹான் லாங்ஸுக்கு மாத்த முடியுமா? முடியும். நீங்க வந்து ஒய் கோசோ டூ ட்ரை பண்ணலாம், புஞ்ச கோசோ ஒய் ட்ரை பண்ணலாம், வேற வேற ரிலேஷன்ஷிப் நீங்க ட்ரை பண்ணலாம். அது வந்து நீங்க ஹையர் லெவல்ஸ்ல படிப்பீங்க. ஆனா வந்து இந்த புக் டெக்ஸ்ட்க்கு வந்து இந்த பொம்பாய்க்கு வந்து அவங்க அதை வந்து கொடுத்துருவாங்க. உதாரணமா இங்க பாருங்க, இப்ப நம்ம கிராஃப் வரைஞ்சு பார்த்தோம்னா என்னாச்சுன்னா, YASC நம்ம வந்து வகுத்தோம்னா வச்சுங்களேன், YAXC வகுத்தோம்னா kamu boleh lukis satu graf yang melalui asalan. Asalan வந்து origin. அசலானுக்கு வந்து என்ன திட்டை கோஆர்டினேட்னா
kosong dan kosong. Puridha. Nilai Y bahagi S ialah pemalar. Pemalarna it's a constant number. Teacher, what's the meaning of constant number? Constant numberனா fixed number ஐயா. புரியுதா? அப்ப நம்ம Y எங்கேயும் கீழே Xையும் வரைஞ்சோம்னா நம்ம வந்து ஒரு garis lurus நமக்கு கிடைக்கும். புரியுதா? Hmm. நல்லா புரியுதா? Hmm. Pemboleh ubah Y berubah secara langsung dengan pemboleh ubah X. Okay. உதாரணமா இங்க பாருங்க, இங்க ஒரு contoh கொடுத்திருக்கிறாங்க. என்னாச்சுன்னா Y வந்து Y1 KX1, Y2 X2, Y3 X3 வேற வேற கோஆர்டினேட். இது வந்து ஒரு சத்து செட் கோஆர்டினேட். இந்த கோஆர்டினேட்லாம் வந்து நீங்க வச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இதுல இருந்து இது பஹாகி பண்றப்ப உங்களுக்கு வந்து ஒரே நம்பர் தான் கிடைக்குது. அந்த ஒரு நம்பர் கிடைக்கிற நம்பர் தான் K. அதாவது அந்த சேஞ்ச் வந்து சமமா இருக்கு, அதோடைய விகிதம் வந்து சமமா இருக்கு. புரியுதா? அப்ப இந்த சேஞ்ச் ஒரே மாதிரி இருக்கிறப்ப கே வந்து சமடுங்கன் ஒய் எக்ஸ் அப்படின்னா என்ன ஆகும்? இதை நீங்க மாத்தி எழுதுனீங்கன்னா ஒய் வந்து கே எக்ஸ் அப்படின்னா ஒய் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒய் வந்து 1 ஏறுச்சுன்னா எக்ஸ் வந்து 50% ஏறுதா? அப்ப வந்து ஒய் சமடுங்கன் கோசம் பொருப்புலாம் லீம எக்ஸ்னு வரும். இந்த கோசம் பொருப்புலாம் லீம வந்து கே. இது வந்து ஃபிக்ஸ் நம்பர். அப்ப டீச்சர் திடீர்னு உங்களுக்கு வந்து ஒய் 100னா எக்ஸ் எவ்வளவு நவீன்னு கேட்கிறேன், நீங்க உடனே 50ன்னு சொல்லுவீங்க. ஏன்னா கோசம் பொருப்புலாம் லீமல டேரா பண்ணா. நான் டீச்சர் கேட்பேன் ஒய் 50னா எக்ஸ் எவ்வளவு நவீன் 25. அப்ப எக்ஸ் 100னா ஒய் எவ்வளவு நவீன் 200. பாத்தீங்களா? அதுக்கு எல்லாமே ஒரு பேட்டர்ன் இருக்கு. எப்பவுமே வந்து எக்ஸ் வந்து ஒய்ல பாதியா இருக்கும். இந்த நம்பர் தான் கே. புரியுதா? புரியுது. நல்லா புரியுதா? Hmm. ஓகே. சோ நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்ததாக வந்து இரண்டாவதா எடுத்தோடனே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எழுதிக்குவோம். அதாவது y berkada secara langsung ataupun berubah secara langsung dengan x, maka இது ஒன்னாவது வந்து ungkapan. இங்க பரீட்சையில பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து சுப tulis ungkapanன்னு சொல்லுவாங்க. ungkapanனா வந்து சமக்குறி இருக்காது. சமக்குறி இருந்துச்சுனாலே அதுக்கு பேர் வந்து persamaan. அப்ப y adalah satu ungkapan. Y berubah secara langsung dengan x dan y adalah kx. இதை ungkapanல இருந்து persamaanக்கு நம்ம k போட்டு மாத்திரலாம். ஓகேயா? Simbol ini merujuk kepada berkadaran dengan ataupun berubah secara langsung dengan அப்படின்னு அர்த்தம். எல்லாம் புரியுதா? நல்லா புரியுது. இந்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம முதல்ல பார்த்த பிறகு நம்ம என்ன பார்த்தோம்னா y சமடுங்கன் x தான் பார்த்தோம். y சமடுங்கன் x duo கூட சில டைம்ல berkadaran இருக்கும். y சமடுங்கன் x3 கூட berkadaran இருக்கும். X2வா X3வா புஞ்ச கோசுவா புஞ்ச கோசு 4 புஞ்ச கோசு 3வா எல்லாமே வந்து சோழன்ல கொடுத்துருவாங்க. இது எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா சோழன்ல வந்து அவங்களே சொல்லிடுவாங்க X adalah Y adalah berubah secara langsung dengan punca kosa அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னவா இருந்தாலும் சரி, நீங்க அவங்க கொடுத்தது அந்த கிராஃபை நீங்க வரைஞ்சீங்கன்னா அந்த கிராஃப் அசாலான்ல போச்சுன்னா இது வந்து அடக்கடர். அதாவது எக்ஸ் மாறினா ஒய் மாறும், எல்லா தடவையும் ஓகே மாறும். ஆனா வந்து ஒரு கடாரோட மாறணும். கடார்னா ஒரு சரியான ஒரே அளவான மடங்கோட மாறினுச்சுனாதான் அதுக்கு பேர் வந்து உபஹான் லங்சம். புரியுதா? தாறுமாறா மாறுச்சுன்னா நம்மளால வந்துட்டு ஒரு பிரசமான போட்டு நம்ம அந்த பிரச்சனையை தீர்வு காண முடியாது. அதனால எப்பவுமே வந்து உபஹான் லங்சுங்னா அது வந்து berkadaran. அதனால தான் நம்ம வந்து முதல்ல இதை வந்து ungkapan எழுதிட்டு அப்புறம் நம்ம வந்து bentuk persamaan எழுதுறோம். And k is always a positive number. It starts with 1, 2, 3 because it cannot be 0 and cannot be a negative number. ஓகேயா? உதாரணமா இந்த கேள்வி பார்க்கலாம். Sebuah kereta mainan, contoh பார்ப்போம். Sebuah kereta mainan bergerak daripada keadaan pegut. அதாவது நின்றுகிட்டு இருக்க வண்டி வந்து நகர ஆரம்பிச்சிருக்குதான். அந்த நகர்ந்த வண்டி என்ன ஆச்சுன்னா அது நகர்ந்த அதோட தூரம் வந்து நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறுது. Bila masa bertambah, kamu nampak tak? Masa bertambah 2 minit. Okay. Dan jarak dia pun bertambah. Okay. Setiap kali ditambah 14. Okay. Ada pattern dah tu. Okay. Cuba tengok ya. Dia sudah bagi ya. T2, Y14. Bila kita ambil Y bahagi dengan T, ஒவ்வொரு தடவை நீங்க Y எடுத்து T bahagi பண்றப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு வந்து 7, 7, 7ன்னு ஃபிக்ஸா கிடைக்குது. இதே Y bahagi dengan T kuasa 2னா உங்களுக்கு வந்துட்டு 3.5, 1.75 அப்படின்னு வேற வேற நம்பர் கிடைக்குது. அப்ப நம்ம உபஹான் லங்சோங்னா இதுதான் உபஹான் லங்சோங். ஏன்னா நம்மளுடைய K வந்து ஃபிக்ஸ்ட் நம்பர். ஓகே. இது வந்து உபஹான் லங்சோங் கிடையாது. அப்ப ஏன் டீச்சர் டி டூவெல்லாம் ட்ரை பண்றாங்க? ஏன்னா ஐயா சில டைம்ல வந்துட்டு டி வந்து பருபா சச்சார லங்சோங் இருக்காது. இது நீங்க வந்து சயின்ஸ்ல வந்துட்டு நீங்க என்ன கொஞ்சம் யூனிவர்சிட்டியில பண்ணீங்கன்னா எக்கானமி, மேத்ஸ் டிகிரி, சயின்ஸ் டிகிரின்னு படிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து ரெண்டு பொம்பளை உபாவுக்குள்ள இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு கிராஃபா மாத்தலான்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. சரியா?
புரியுதா? இப்ப நான் ஒரு ம். சின்ன சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அம்மா வந்து வீட்ல 1 கிலோ அரிசி போட்டாங்கன்னா அம்மாக்கு வந்து 100 இட்லி கிடைக்கும்னு தெரியும். 100 இட்லி. ஓகே. அரிசி வந்து 1 கிலோ ரைஸ். ஓகே. அப்ப ரைஸ் வந்து Y. ஒரு Yக்கு வந்து 100x. இதுதான் ஃபார்முலா. புரியுதா? ம். அம்மாவோட பேசிக் ஃபார்முலா வீட்ல. உனக்கு தெரியும். நீ 1 மணி நேரம் ஓகே. ஒருவேளை ஜும்லா மார்க்கா bilangan jam belajar. ஓகே. நீ 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிச்சுன்னா உனக்கு 10 மார்க் அதிகமா போகுது. அந்த மாதிரி இருக்கிறப்ப உன்னுடைய வாய் வந்து sama dengan 10 bukan 10 Y sama dengan X. புரியுதா? அப்ப Y sama dengan 1/10 X. புரியுதா? இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதை வந்து நீ லைஃப்ல வந்து நார்மலா நீ அப்ளை பண்ணலாம். ஆனா வந்து இதே தான் வந்து பிசினஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ அப்ப நீங்க கிராஃபை வரைஞ்சு பாக்குறப்ப அவங்க கிராஃப் கொடுப்பாங்க, ஃபார்முலா கொடுப்பாங்க. வரைய சொன்னாங்கன்னா நீங்க வரைங்க. இந்த மாதிரி வரைய சொல்றாங்கல்ல, வரைஞ்சிட்டு அது வந்து அசாலன்ல போலனா இதுக்கு ரெண்டுக்கும் hubungan tidak berubah secara langsung. ஊபா பண்ணுது ஆனா bukan secara langsung. இது பாத்தீங்களா? இது வந்து அசாலன், தித்தி அசாலன் 00ல போகுது. இது வந்து ஊபா secara langsung. புரியுதா ஐயா? புரியுது. புரியுதா? இது கேள்வி இருக்கா? ஒண்ணும் இல்ல. ஓகே. சோ நம்ம இதை வந்து இதுல நிப்பாட்டிட்டு பார்ட் B ல வந்துட்டு எப்படி வந்து உங்கா பண்ண பிரசமானா மாத்துறதுன்னு நம்ம பார்க்கலாம். சரியா? சரி. ஓகே. தேங்க்யூ நவீன். எது கேள்வி இருக்கா நவீன்? ஒண்ணும் இல்ல.